பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில ஆண்டவரோட வசனத்தை கேட்க நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்காரு. அதற்காக நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம குயிக்கா வசனத்துக்குள்ள போயிடலாம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஏன் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன், அது நிறைய நேரங்கள் நடக்க மாட்டுது. நம்ம ஒண்ணு பிரயாசப்பட்டு அதுக்காக நம்ம முடிவெடுக்க பிரயாசப்பட்டு நம்ம பண்ணலான்னு பார்த்தா நடக்க மாட்டுது. இது ஆண்டவர் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இது ஆண்டவர் சித்தம் இருக்குதா இல்லையான்னு. நமக்கு நல்லா தெரியும், வசனம் நம்ம நினைக்கிறது ஆண்டவர் நினைக்கிறது கிடையாது. அவர் கம்ப்ளீட்டா வேற விஷயத்தை நினைக்கிறார் அப்படின்றது வசனத்தின் மூலமா நமக்கு நிறைய தெரியும். பட் இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதான் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் இருதயம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வசனத்துல. அப்ப ஆண்டவரோட இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அட்லீஸ்ட் அவரோட சித்தம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கத்தருக்குள்ள இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து இருதயத்துல என்ன இருக்கு, அவர் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு அப்படின்றத ஆவியான வசனத்தின் மூலமா வெளிப்படுத்த போறாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இருதயத்தின்படி நம்ம சித்தத்தின்படி போகாம ஏசப்பாவோட இருதயத்தின்படி அவர் சித்தத்தின்படி நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சிஸ்டர்ஸ். சரி, இப்ப ஆதியாகமம் 6:6 வாசிப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்ப நல்ல கவனிங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப ஆண்டவர் அழகா அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சு அவர் படைச்சிட்டு கடைசி மனுஷனை படைச்சு இந்த மனுஷன் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் கீழ்ப்படியாம இருந்ததை பார்த்துட்டு ஒவ்வொரு அசிங்கமான கேவலமான விஷயங்களை பண்றதை பார்த்துட்டு என்ன பண்ற ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. இந்த இடத்துல தேவன் மனுஷனை படைச்சிட்டு அவன் வெசனப்பட்டார் அப்படின்றத, அவர் இருதயம் வெசனப்பட்டது அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கணும் சிஸ்டர்ஸ். அப்ப எவ்வளவு ஒரு மனுஷன் தன்னோட காரியத்தினாலையும் தன்னோட ஒவ்வொரு பேச்சினாலையும் நடவடிக்கையினாலையும் சிந்தையினாலையும் பார்வையினாலையும் இயேசு கிறிஸ்து இருதயத்தை நொறுக்கியிருக்கான் அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா பார்க்க முடியும். அவர் தேவனே என்ன பண்றாரு, அவர் வெசனப்படுற அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலம் பார்க்க முடியும். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து அவர் இருதயம் நொறுக்கப்படுற அளவுக்கு, இருதயம் வெசனப்படுற அளவுக்கு, மனஸ்தாபப்படுற அளவுக்கு அவர் இருதயம் இருந்திருக்கு அப்படின்னா அது மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் இருதயத்துல பல வித விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நடந்திருக்குன்றது அழகா வசனத்தின் மூலமா பார்க்கலாம். அப்ப இது ஒரு வசனமும் வாசிப்ப பாவத்தின் மேல துக்கம் கொள்ளும் போது அவரோட இருதயம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். A heart that feels grief over sin. அப்ப ஒரு பாவத்தை குறித்து அவர் இருதயம் எப்படி துக்கப்படுது அப்படின்ற வசனங்கள் மூலம் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறோம். அவர் இருதயத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அவர் இருதயம் எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஏசாயா 63ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆமென். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களோ கலகம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லா சில விஷயங்கள் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். நான் சொல்ல வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல அன்றைக்கு அவங்களுடைய அந்த ஆவியை என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினாங்க அப்படின்றத பாக்குறோம். அதனால் அவர்கள் சத்துருவாய் மாறி அவரே அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். அப்ப எப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போகுது அவர் இருதயம் அப்படின்றத பார்க்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக பாவத்தில் இறங்கும் பொழுது தேவனை எப்படி துக்கப்படுத்துது அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா பார்க்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். அப்ப அழகான வசனம் கொடுத்துட்டாங்க, எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு. நமக்கு அழகா தெரியும், தேவன் ஆவியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ மனுஷனா நமக்காக பாத்துக்காக மறிச்சு சிலுவையில அரைஞ்சு இன்னைக்கு நமக்குள்ள ஆவியானவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயம், நம்ம மனுஷனோட இருதயத்துல நினைக்கிற ஒவ்வொரு நினைவா இருக்கட்டும்,
எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் தேவனை எப்படி துக்கப்படுத்தாத எப்படி பார்த்துக்கணும், அவரை வந்து கஷ்டப்படுத்தாத எப்படி பார்த்துக்கணுன்றது தான் அழகான வசனம் சொல்லுது. அப்ப நம்ம விஷயத்த ஒரு 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 காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறதா இருக்கலாம், ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திச்சு இதுக்கு ஒரு ஆக்ஷன்ல செய்ய போற விஷயமா இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் எப்படி நம்மளுடைய இயேசு கிறிஸ்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். அதனால வசனம் இருக்கு, வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட்னு வசனம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்குதான் நம்ம பார்த்து நம்ம செய்யணுன்றத நம்ம இருதயத்தில் நம்ம வச்சுக்க வேண்டியதா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அன்றைய வசனம் சொன்ன மாதிரி அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாட்கள் என்று முத்திரைக்காக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம எப்படி அவரை சந்தோஷமா வச்சுக்கிறது, அவர் இருதயத்தை கலங்கூடாம பாத்துக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருவேளை அப்படி நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கு தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட விஷயத்துல போகுது அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை வாசிப்போம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆமென். அப்ப இங்க ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் மனதுருகி எருசலேமே எருசலேமேன்னு சொல்லி அவர் மனசு உருகி பேசுற ஒரு விஷயத்துல அவர் இருதயம் உருகி நிக்கிறத நம்ம பாக்குறோம். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் பாடுபட்டு தான் வந்து அவங்க பாவத்துக்காக வந்து மறிக்கிறதுக்காக நின்று எத்தனையோ விஷயங்கள் பண்ணாலும் திருப்பி வணங்கா களத்து உள்ளவங்களாவே அவங்க போய் பழைய பாவத்துக்கு போய் நிக்கிறாங்க அப்படின்றத அழகா அந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். இதே நிலைமை தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம அழைத்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம கூப்பிட்டு வசனங்களை தெரிய வச்சிருக்கிறாரு. நம்ம கண்களுக்கு முன்பாக வசனத்தை ஒளியா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எப்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்ல விடுதலையாக்கி வச்சிருக்காரு. ஆனா இல்ல, நான் விடுதலை எனக்கு வேணாம், நான் வந்து திருப்பி நான் கட்டுக்குள்ள போவேன்னு சொல்ற மாதிரி நம்ம காரியங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கர்த்தருடைய மனதை துக்கப்படுத்துகிறது காரியமா இருக்கு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை வாங்கிட்டு இன்னைக்கு அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம பிரயாசப்படலாம். அதான் இன்னைக்கு தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தருடைய இருதயம் எப்படி பாவத்துக்காக அவர் வருத்தப்படுறாரு, பாவம் செய்யும் பொழுது அவர் எப்படி துக்கப்படக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்ற வசனத்து மூலம் பாக்குறோம். நோவா காலத்துல பாத்தீங்கன்னா தேவன் அந்த உலகத்தை அழிக்கும் பொழுது துக்கப்பட்டார், மனுஷனுக்காக व्यसனப்பட்டார் அப்படின்றத பாக்குறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவா இங்க என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் வருத்தப்பட்டு தன்னவே வந்து சிலுவையில கொடுத்தார் அப்படின்னு பலி கொடுத்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது மனம் உடைந்தவர்களுக்கு எப்படி இரக்கம் உள்ள ஒரு இருதயமா இயேசு கிறிஸ்து இருதயம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். யாருக்காக? மனம் உடைந்தவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி ஒரு இரக்கம் உள்ள இருதயமா இருக்கு அப்படின்றது வசனத்தின் மூலம் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஆமென். ஆமென். அப்ப அன்றைக்கு அவர் பார்த்த நிலைமைதான் இன்னைக்கும் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். திரளான மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு முன்பாக எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டி இல்ல, கரெக்டான ஒரு மெய்ப்பன் இல்ல, அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு, வருத்தப்பட்டதாக இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதே மாதிரி நிலைமை தான் நமக்கு இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அழகா வழியை நம்ம காட்டார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லி காட்டிட்டார். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த வழியை காட்டிட்டு நம்ம அந்த வழியில ஃபாலோ பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு ஆடுகள் போல நம்ம அலைந்து திறந்து போக வேண்டிய நிலைமை ஆயிரும். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக நிக்கிறார். இன்னைக்கு அதே நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில மொத்தமாக ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு நம்ம தான் உட்கார்ந்து ஆராய்ந்து, ஆண்டவர் இப்படி பாவங்களை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்ப எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தனியா தேவன்கிட்ட போய் நிக்கல அப்படின்னா நம்மளை மாத்துறதுக்கு எத்தனை தடவை யார் வந்தாலும் மாற மாட்டோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா இன்னைக்கு அந்த முடிவு எடுப்போம் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உம்முடைய ஆடு, ஆண்டவரே உம் சத்தத்துக்கு நான் கேட்க ரெடியா இருக்கேன், நீங்க சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சு நான் உன் பின்னாடி வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிவு எடுத்து நான் போகும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக நின்று மெய்ப்பராக நின்று நம்மளை கூட்டு செல்ல ரெடியா இருக்க சிஸ்டர்ஸ். யாருக்காக? ஒருவேளை நம்ம மனம் உடைஞ்சிருக்கலாம், நம்மளுடைய பாவத்துல சிக்கொண்டு கடந்திருக்கலாம், நம்ம ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நல்லவனா இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு இடையில பேக் ஸ்லைட் ஆகி போயிருந்திருக்கலாம்.
அப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் சொல்றார், மனமுடைந்தவர்களுக்காக தன்னுடைய இரக்கமுள்ள இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகின்னு சொன்னது போல இன்னைக்கு அவர் நமக்கு மேல மனதுருகி நம்மளை அழைக்க ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சங்கீதம் 103 13 14 வசனத்தை வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமேன். நம்ம ஒரு அற்பமான ஒரு ஆளாதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அதே மாதிரி உண்மையாக அற்பமான ஒரு ஆள் தான். நம்ம மண் என்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த மண்ணு மேல, இந்த மண்ணான அந்த உருவத்து மேலதான் அவர் மிகுந்த அன்பை கொண்டு தன்னை தானே பலி கொடுத்து நம்மள மீட்டு கொண்டு இருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் சும்மா உருவாக்கல, தன்னுடைய சாயல்ல தன்னை மாதிரியே உருவாக்கியிருக்க தேவன் அவர். இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் எப்படின்னா, நம்ம மேல் இரக்கம் காட்டக்கூடிய இருதயம் உடையவரா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். எப்ப நம்ம உடைந்து நம்ம ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை, நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கோம், நம்ம ஒன்னத்துக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த நேரத்துலதான் அவர் தன்னுடைய இருதயத்தை நொறுக்கி நமக்காக இரக்கம் காட்டக்கூடிய இருதயம் உடையவரா இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென். இந்த இடத்துல பாக்குறோம் ஒரு குஷ்டரோகி எப்படி இயேசுப்பா சுகப்படுத்துறாரு அப்படின்ட்டு வசனத்தை பாக்குறோம். இயேசு மனதுருகி, அவர் மனதுருகி அப்படின்னு போட்டிருக்க என்ன? அப்ப இந்த இடத்துல அவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மனதுருகி, யாரை பார்த்து மனதுருகிறாரு? ஏற்கனவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு நொந்து அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேதனையிலையும் வலியும் வேதனையிலும் இனி நம்ம சாவுக்காம உட்காரலாம் அப்படின்ற மாதிரி அப்படி தள்ளப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து, ஏற்கனவே மனம் உடைஞ்ச மனுஷனை பார்த்து அவர் என்ன பண்றாரு? கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம். அப்ப இங்க கிறிஸ்துவோட இருதயத்தை பாருங்க. அவர் மனமுடைந்து கிடக்கிறவங்களும் துளைந்து மனசால துளைக்கப்பட்டவர்களை தேடி வந்து அவனை நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஒருவேளை நம்ம யார் மேல கோவப்பட்டிருக்கலாம், நம்ம குடும்பத்துல பல பேர்கிட்ட பேசாம பல வருஷமா பேசாம இருக்கலாம், அவங்கள மனசால வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சிருங்க கர்த்தருக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு அதை நம்ம கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற வசனத்தின் மூலமாக. ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனா எப்படி அப்படின்னு இயேசு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒருத்தவங்களை சுகப்படுத்துறது எப்படி அப்படின்னு இயேசு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒருத்தவங்களுக்காக தியாகம் பண்றதுனா எப்படி அப்படின்னு இயேசு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒருத்தவங்களுக்காக 1 மைல் நடக்க சொல்லிச்சா 2 மைல் கூட போப்பான்னு சொல்றதுக்காக இயேசு எல்லா காரியங்களும் அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அப்பாவாக இயேசு நமக்காக மனதை திறந்து கொடுக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்படி? நான் அதை பண்ணிட்டேன் மகனே மகளே, நீ இதை பண்ணு. நான் உனக்காக என்னுடைய இருதயத்தை உடைஞ்ச மனசுக்காக நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அப்பாவா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதை நம்ம வாங்கி நம்ம செய்ய நம்ம ரெடியா இருக்கலாமா? இன்னைக்கு கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு அவர் இருதயத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா அவர் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அவர் என்னென்ன நினைக்கிறார் அந்த இருதயத்துல, அவர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 13-15 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அப்ப இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு துக்க வீடு, மகன் இறந்துட்டான், அம்மா உட்கார்ந்துருக்காங்க, வீடு அவங்க மகன் இறந்துட்டான், பாடையில வச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் ஒரு அழுது அந்த எவ்வளவு வேதனையும் ஒரு சோகமும் கஷ்டமும் இருக்கிற இடத்துல வந்து ஏசப்பா மனதுருகி அங்க இருக்க மனசுல ஒவ்வொருத்தவங்களோட மனசையும் அறிந்தவரா, அந்த அம்மாவோட மனசு அறிந்தவங்களா இருந்து அவர் இந்த இடத்துல சுகப்படுத்தி அந்த பையனை எழுப்புறார், உயிரோடு எழுப்புறாரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இன்றைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட இருதயம் உடையவராக தான் இருக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் அன்னைக்கு மட்டும் ஒரு ஹிஸ்டரியில மட்டும் செஞ்ச ஆள் கிடையாது. இப்ப பிரசன்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர்லயும் செய்யக்கூடிய தேவனா தான் ஏசப்பா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், போராட்டம், கண்ணீர், கவலை, வேதனை, அடைத்த கதவுகள் திறக்காம இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். உங்க உள்ளத்தை அறிந்த கர்த்தரா இருக்கார். நம்ம தான் அவர் உள்ளத்தை அறிய முடியல அப்பாவுக்கு. ஏன்னா வசனத்தை வாசிக்கிறது இல்லை, நம்ம கீழ்படுகிறது இல்லை. அப்ப எப்படி நம்ம கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய
இருதயத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவர் வசனத்துக்கு வாசித்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு ஒபே பண்ணும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா அவரோட இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும்ன்ற அழகா வசனங்கள் சொல்லுது. இன்னைக்கு வசனம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு மனம் உடைந்து இருக்கவங்களுக்காக அவர் மனதை உடைத்து அவர் மனதை திறந்து கொடுக்க ரெடியா இருக்கார் brothers and sisters. சரி, அடுத்தது இப்ப ஏசப்பாவோட உள்ளம் பாவத்துக்காக எப்படி அவரு விசனப்படுறார் அப்படின்றத பார்த்துட்டோம். உடைந்த மனசுள்ளவங்களுக்காக அவர் எப்படி தான் உள்ளத்தை கொடுக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அவரோட இருதயம் எப்படி இலவசமாக மன்னிக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலம் பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறைய வாசிப்போம். எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். மிகுந்த வேதனையில அவரை சிலுவையில அறைந்து அவர் ரொம்ப ஒரு சாகிறதுக்கு முன்பாக உள்ள அந்த சிச்சுவேஷன் தான் அது. ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அவர் நிர்வாணமா தொங்கப்பட்டு அவர் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவர் நிக்கிறார் அந்த இடத்துல, அவர் தொங்க விட்டுருக்காங்க. அப்ப அவரோட ட்ரெஸ்ஸ பங்கு போடுற ஒரு விஷயம் நடக்குதாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு மனுஷனா இருந்தா அவனோட இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஆனா அந்த இடத்துல ஏசப்பா ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. அவர் அங்க மனுஷனா இருந்து அவர் இருதயத்தை என்ன பண்ணார் அப்படின்னா எப்படி அங்க இருக்கவங்களை மன்னிக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் brothers and sisters. இன்னைக்கு அவருடைய இருதயம் மனுஷனுடைய இருதயம் போல அல்ல. அவர் இருதயம் எப்படி, இயேசு கிறிஸ்து இருதயம் எப்படி இருந்துச்சு, இலவசமாக மன்னிக்க கூடிய ஒரு இருதயமா இருந்துச்சு அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். இப்படி ஒரு சிச்சுவேஷனை நம்ம மனுஷங்களா இருந்தா நம்மளால எத்தனை பேரால மன்னிக்க முடியும்னு தெரியல. ஆனா கர்த்தர் மன்னிக்க சொல்லி எதிர்பார்க்கிறார் brothers and sisters. நம்மளோட வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அது எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கவும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கறதும் நம்ம ரெடியா இருக்கலாம் brothers and sisters. ஏன்னா கர்த்தர் இதை கத்து கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் இருதயம் இலவசமாக மன்னிக்க கூடிய இருதயமா இருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலமா காட்டுறார். சங்கீதம் 86ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் யாரையும் ஒதுக்குறவர் கிடையாது brothers and sisters. ஒருவேளை நம்ம நினைச்சுக்கலாம், ஓகே நான் அதிகமாக பாவம் பண்ணவனா இருக்கேன், என்னை மன்னிப்பாரா ஆண்டவர். ஆனா என்னைக்கு நம்ம மனதுருகி ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கும் போது ஆண்டவர் மன்னிக்க ரெடியா இருக்காரு. தயவு செய்து எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஆண்டவரோட காலடியில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி உண்மையை நம்ம ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் மன்னிச்சு அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய ஒரு நல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. கிருபையில் மிகுந்தவருமாய் இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது brothers and sisters. இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்க கூடிய ஒரு இருதயம் உடையவரா அந்த இடத்துல காமிக்கிறாங்க. மீகா 7ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலில் மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். ஆமென். அப்ப கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்படி? தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார்னு சொல்லி. அப்ப என்றும் கோபப்படாதபடிக்கு அவர் கிருபை உள்ளவராக ஷோயிங் மர்சி அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்ப அப்படி ஒரு இரக்கம் காட்டக்கூடிய கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இருதயத்தை பற்றி இங்க பாக்குறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குதா brothers and sisters? நம்ம யோசிக்கணும். நான் ஏன் ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தரோட இருதயம் எப்படி இருக்கு, நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னா நமக்கு அந்த கேப் தெரியணும். அப்பதான் நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள இன்னும் அந்த இருதயத்துக்கு ஏத்தாப்ப மாற முடியும், அதற்கு ஏத்தாப்ப எப்படி சிந்திக்க முடியும் தெரியும் brothers and sisters. இன்னைக்குமே நமக்கு நல்லா தெரியும் நம்மளோட நினைக்கிறதும் கர்த்தர் நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அந்த மாறிக்கொள்ளணும். முக்கியமான விஷயமா ஆண்டவர் அவருடைய இருதயத்தை பற்றி இன்னைக்கு பாக்குறோம். கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, பாவத்துக்கு எப்படி வருத்தப்படக்கூடிய இருதயமா இருக்கு, தான் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் காமிக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா
2 கல்லர்களை ஏசப்பாக்கு பக்கத்துல அரைஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு கள்ளன் அவரை ரொம்ப கேவலமா ஏனமா பேசுவான். இன்னொரு கள்ளன் அப்படிலாம் பேசாத, ஆண்டவரே உங்க ராஜ்யம் என்னை ஏத்துக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு என்னோட பரதேசத்துல இருப்பேன்னு அவர் சொல்லுவார். அப்ப அவன் அந்த இடத்துல கூட மனதுருகி தன்னை வெறுத்து தான் பண்ணது தப்புன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப கூட கர்த்தர் தானும் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அவர் மன்னிக்கிறார் அப்படின்றத அந்த இடத்துல பாக்குறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம். அவர் மட்டும்தான் மன்னிச்சு நம்மளை முழுமையாக சுத்திகரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம பாவத்தை நம்ம ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, நம்மளை மன்னிக்க ரெடியா இருக்கான்னு சொல்லி அவர் இருதயத்தை பற்றி பேசுறார். சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அவர் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு இருதயமா இருக்கு. கர்த்தருடைய இருதயம் நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. இன்னைக்கு அந்த மன்னிப்பை நம்ம யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க நம்ம ரெடியா இருக்கலாம். நிறைய விஷயங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகள்னால நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிறைய பேரை பேசிருக்கலாம். தயவுசெய்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த வார்த்தையை நம்ம கேன்சல் பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். யாரை மன்னிக்க முடியல அவங்க மன்னிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ஒரு வாய்ப்பு தான் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சீக்கிரமா அவரோட வருகை இருக்கு. இன்னைக்கு அதற்கு முன்பாக இன்னும் பரிசுத்தமாக வாங்குறதுக்காக நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்பவுமே கேட்கிற மாதிரி டெய்லி நம்ம வசனம் கேட்கிறோம், 8 மணி ஆனா யாராவது பேசுவாங்க அப்படி நம்ம நினைக்க வேணாம். இன்னைக்கு நான் என்ன மாத்திக்க போறேன், நாளைக்கு நான் என்ன மாத்திக்க போறேன்னு சொல்லி யோசிப்போம். பர்சன் சிஸ்டர்ஸ், யோசிக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். கண்டிப்பா அது ஒரு நாள் ஒரு பெரிய விஷயங்கள் நம்மளால மாற்ற முடியும். அந்த பலத்தை ஆவியை நம்ம தருவார். பர்சன் சிஸ்டர்ஸ், அடுத்தது கர்த்தருடைய இருதயம் அடுத்து எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறான். அழிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா காணாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்காக தேடக்கூடிய ஒரு இருதயமா, எப்படி நான் பாவத்திலேயே மூழ்கி அழிஞ்சு போயிட்டேன், நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல மனுஷனா இல்ல, நான் அப்படியே அவருக்கு முன்பாக மறைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட இருதயம் உடையவங்களுக்காக ஆண்டவர் தேடி பார்க்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்குது. எப்படி பார்க்கலாம் வசனத்தின் மூலமாக. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 4-7 வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷம் படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆமென். அப்ப இதை விட ஒரு வசனம் வேணுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம் அப்படின்னா பரலோகமே சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவதற்காக கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த மனம் திரும்ப நம்ம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களோடும் என்னையோட பேசுறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவு செய்து இந்த விஷயத்துல இருந்து நீ மாறிக்கோ, இந்த பர்டிகுலர் விஷயத்துல இருந்து நீ மாறிக்கோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு அப்படின்னா அதை நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற வாய்ப்பா நம்ம அடுத்தது செய்யலாம். இப்படி நம்ம மனமுடிந்து கிடந்தாலும், நம்ம வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்தாலும் கர்த்தர் தேடி நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து, வா மகனே வா மகளே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய தகப்பனா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யோவான் 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். ஆமென். தன்னுடைய ஆடலுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய மேய்ப்பன் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடலுக்காக ஜீவனை கொடுத்தாரு. இனி நமக்காக அந்த பாவத்திலிருந்து அத்தனை விடுதலையாக்கி நம்மள நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்றதுக்காக வரார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குதா நம்ம யோசிக்கணும். கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறாரு, நமக்காக தேடி தேடி வராரு. இன்னைக்கு அவர் தேடி வர்றதுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு அவரை தேடி அவருக்கு நம்ம எதிர்கொண்டு நிக்கலாம் அப்படின்ற மனசு நமக்கு இருக்குதான் நம்ம யோசிப்போம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்படி ஒரு இருதயத்தை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவரோட இருதயத்தோட நம்மளோட இருதயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு கேவலமா எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்த்து கொண்டிருக்கோம். தயவு செய்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக நம்மளை மாற்றிக்கொள்ள ரெடியா இருக்கலாம். யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எல்லாரும் பெரியவங்களா இருக்கிறோம், சின்ன பசங்களா இருக்கலாம், யாரா இருந்தா இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ மன்னிப்பு கேளு, நீ இதை செய்ய, நீ பண்ணு, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய வசனம் அழகா இருக்கு.
நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி ஆண்டவர் வசனம் சத்தியமா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும் brothers and sisters. எசேக்கியேல் 34 அதிகாரத்துல 11-13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறந்து போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்ப வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவர்களுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசத்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். ஆமென். எப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா brothers and sisters. இன்னைக்கு அவர் நம்மளை தேடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மளை தேடி அணைத்து தன்னுடைய மந்தையில சேர்த்தது மட்டும் இல்லாம அவர் நல்ல ஒரு இடத்துல நம்ம கொண்டு வைப்பேன் அப்படின்றத அழகா சொல்றாரு. எப்படி இஸ்ரவேல் மலையின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்திலும் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன்னு சொல்றாரு. அப்ப ஒரு அழகான ஒரு கேரண்டி நம்ம கொடுக்குறாரு அந்த இடத்துல. நான் இருக்கேன் மகனே, நான் இருக்கேன் மகளே, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா, திரும்பி வா, உன் பாவத்தை விட்டுட்டு வா, போதும், நான் உனக்கு அழைக்கிறேன்னு சொல்லி உனக்கு அழைக்கக்கூடிய ஒரு கர்த்தரா இருக்கேன். பஸ் இப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்ட கர்த்தர் தான் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இருதயம் நம்ம வெறுத்து நம்ம பாவத்துக்குள்ள போயிருந்தாலும், ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவர் திருப்பி நம்மளை அழைக்கக்கூடிய ஒரு இருதயமா வச்சிருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சரி, லூக்கா 19 அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. சகைவு இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு ஆண்டவர் நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது சகைவு என்ன பண்றாரு? மிகுந்த சந்தோஷம். அவன் ஒரு பாவியா இருந்தாலும் அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நீங்க என்ன தேடி வரேன்னு நீங்க சொல்லிட்டீங்க, இன்னைக்கு எனக்கு என்ன இந்த பழைய வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிற 4 மடங்கா கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், அவருக்கு ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்னா அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும் brothers and sisters. நமக்கு கர்த்தர் நம்மளை அழைக்க ரெடியா இருக்கார், அழைக்கிறார். இன்னைக்கு அவருக்கு முன்பாக அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துல இருந்து விட்டு விலகி, நிறைய நம்ம உட்கார்ந்து யோசித்தாதான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் வசனத்துக்கு விரோதமா நம்ம வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பெட்டுக்கு போற வரைக்கும் நம்ம பண்றோம் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். நம்மளோட பார்வையா இருக்கலாம், நம்மளோட சிந்தையா இருக்கலாம், நம்மளோட செயலா இருக்கலாம், நம்மளோட வார்த்தையா இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு விஷயமும் கர்த்தருக்கு முன்பாக கரெக்டா இருக்கதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 20-30% தவிர நம்ம நிறைய விஷயங்கள் உலக பிரகாரமான தவறான விஷயங்களை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் brothers and sisters. இது உட்காந்து நம்ம யோசித்தாதான் நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே சத்திய வழியில் நடத்துங்க, வசனத்தை நான் வாசிக்கிறேன் காலையில எழுந்திரிச்சு, இந்த வசனத்தின் மூலமா என்ன நடத்தி போங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை பண்ணா என் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா மாட்டாரா? இந்த காரியத்தை பண்ணா அவர் துக்கப்படுற மாதிரி ஆயிருமா, அவர் வருத்தப்படுற மாதிரி ஆயிருமா, அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிருமா? நம்ம யோசிப்போம் brothers and sisters. ஒரு இடத்துல பேசுறதா இருக்கலாம், ஒரு இடத்துல நம்ம நடக்கிற விதமா இருக்கலாம், ஒரு ரூடா நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம்னா அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்குமா? நிறைய நேரங்கள் நம்ம ரூடா பிஹேவ் பண்ணிட்டு சண்டை போட்டு கத்திட்டு கோவப்பட்டுட்டு பின்னாடி அழுது மன்னிப்பு கேட்ட காரியங்கள் இருக்கும். ஆனா இனி அதுல நம்ம ஒரு உண்மையான சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய, சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ரிஃபைன் பண்ணிக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி மாத்திக்கொள்றது அப்படின்னு நம்ம தனிப்பட்ட ஜெபத்துல, தனிப்பட்ட ஒழுக்கத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் வசனத்துக்குள் நம்ம ஒழுக்கம் மாத்திக்கொண்டுகிட்டே வந்தாதான் ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தத்தையும் ஒழுக்கத்துக்குள்ளையும் கொண்டு வருவோம். ஒவ்வொரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது brothers and sisters. ஆண்டவர் நிறைய காலங்கள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? வசனத்தை நம்ம உள்வாங்கி அது நடந்து கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த பரிசுத்தத்துக்குள்ள வரணும்னு தான். டக்குன்னு இருந்தா பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் வரலைங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி வரணும்ன்றது அவரோட சித்தமையா இருக்கு. அதை நம்ம செஞ்சாகணும் வசனத்தின் பிரகாரம். ஆபிரகாமே விசுவாசத்தின் தந்தை நம்ம சொல்றோம். அவருக்கு எவ்வளவு சோதனைகள் கொடுத்து ஒரு விசுவாச தந்தையை வாங்கினார். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா கொடுத்துட்டாங்க அவருக்கு அந்த விஷயத்த. இன்றைக்கு அதே நிலைமையில நம்ம இருக்கிறோம் brothers and sisters. கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இழந்து போனதோட எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பி கொடுக்க ரெடியா இருக்கார். ஆனா அவர் விரும்புற விஷயம் நம்ம அவர் கீழ்ப்படிஞ்சு திருப்பி அவருக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறார் brothers and sisters. இன்னைக்கு அவரோட இருதயம் நம்மளை தேடி அழைக்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு.
அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ள நம்ம போய் சேர நம்ம ரெடியா இருக்கலாம். சரி, அடுத்து அவரோட இருதயம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். தாழ்மையோடு சேவை செய்யும் இருதயம். தாழ்மையோடு கர்த்தர் சேவை செய்யக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்னா அவர் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5-7 வாசிப்போம். இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். அப்ப பிதாவாகிய தேவன் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவ வராரு. அவருக்கு எல்லா பவரும் எல்லா விதமான விஷயம் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி என்ன பண்றாரு, மனுஷ சாயலாக அங்க வராரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். வந்தாலும் அவர் ஒரு பெருமை கொண்ட ஒரு மனுஷனாக இல்லாம தன்னை தாழ்த்தி வெறுமையா அவர் நிக்கிறத வசனத்தின் மூலமா பாக்குறோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா தாழ்மையோடு சேவை செய்யறதுக்காக வந்த ஒரு இருதயமா ஆண்டவர் வந்திருக்காரு அந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? ஒரு சபையில நம்ம இருக்கிறோம், நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வராங்க போறாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், என்ன இடமா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு அன்பும் ஒரு தாழ்மையும் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குதா, இல்ல பெருமை கொண்ட ஒரு இருதயம் இருக்குதா அப்படின்னு. அப்படி பெருமை கொண்ட இருதயமா இருந்தா கண்டிப்பா இயேசு கிறிஸ்துக்கு முன்பா நிக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அவருடைய இருதயம் தாழ்மையுள்ள ஒரு இருதயமா இருக்கு அப்படின்ட்டு வசனத்துல பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிப்போம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். அப்ப எக்ஸாம்பிளா மாதிரியை காண்பிக்கிறாரு. என்ன பண்றாரு ஏசப்பா? தான் தேவாதி தேவனா இருந்தாலும் புழுக்கள் மாதிரி இருக்க நம்மளை நமக்காக அவர் மனுஷனாக அங்க என்ன பண்றாரு, ஒருத்தவங்க காலையும் கழுவி விடுறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அது கால் கழுவி விடுறது அப்படின்றது என்ன? இங்க தன்னை தாழ்த்தி டவுன் டு தர கால் வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு வந்தார். அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படின்றது பாக்குறோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம தாழ்மை நமக்குள்ள இருக்குதான்றது தெரியல. அது மட்டும் இல்லாம அன்போடையும் ஒரு நல்ல ஒரு அன்போடையும் நின்று ஒரு மாதிரியை காண்பித்து விட்டார் அப்படின்றது நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இன்னைக்கு அந்த மாதிரி தாழ்மை மட்டும் இருக்குதா அப்படின்றது தெரியல. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம. ஆனா அப்படிப்பட்ட தாழ்மை அவர் காமிச்சிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அவர் இருதயம் தாழ்மை உள்ள இருதயமா இருக்கு. அவருக்கு பெருமையான கண்கள் அவருக்கு பிடிக்காது, பெருமையுள்ள உதடுகள் பேசக்கூடிய உதடுகள் பிடிக்காது, பெருமையுள்ள மனசு உள்ளம் அவர் பிடிக்காது. அவர் தாழ்மை உள்ளவரா வந்தார். அவர் தாழ்மைப்படுத்தி தன்னை தாழ்த்தி அடுத்தவங்க உதவி செய்தார் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மார்க் 10ஆம் அதிகாரத்துல 45 வாசிப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். அப்ப அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பாக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கவனிங்க. நம்ம வீட்டுல நம்மளால ஒரு கர்த்தருக்குள்ள ஒருத்தவங்களை கொண்டு வர முடியல, நம்ம சொந்தக்காரங்களை கொண்டு வர முடியல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வர முடியல, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கற இடத்துல கொண்டு வர முடியல, பக்கத்து வீட்டுல கொண்டு வர முடியல அப்படின்னா அது நிறைய காரணங்கள் இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இறக்கப்பட்டிருக்கோம், நம்ம எவ்வளவு நம்மளை தாழ்மைப்படுத்திருக்கோம், அடுத்தவங்களுக்கு முன்பாக அன்போடு நம்ம நடந்திருக்கோமா, மாதிரியா நடந்திருக்கோமா நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு அது மாதிரி நடக்கல அப்படின்னா நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். நம்மளுடைய நடத்தையின் மூலமாக, அன்பின் மூலமாக, நம்மளுடைய தாழ்மையின் மூலமாக கர்த்தருக்கு முன்பாக அவங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படலாம். இன்னைக்கு கர்த்தர் எக்ஸாம்பிளா செட் பண்ணி வச்சிட்டாரு. இன்னைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை செய்யறதுக்கு நம்ம இருதயத்தை ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் கடினம் உள்ள ஒரு இருதயமாக, மேட்டிமை உள்ள ஒரு இருதயமாக தான் இந்த இடத்துல இருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29 வாசிப்போம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் உன் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். அப்ப அழகான சொல்ற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் சாந்தம் உள்ளவராகவும் மனத்தாழ்மை உள்ளவருமா இருக்கிற ஒரு இருதயம் உடையவரா இருக்கிறார் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். அவர் பாவத்துக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு இருதயமா இருந்துச்சு. அவர் எப்படி தொலைந்தவர்களை தேடி, மனமுடைந்தவங்களை தேடி வராரு. அதே மாதிரி துக்கப்பட்டு கிடக்கிறவங்க, விலகி போனவங்க, அவங்களுக்காக எப்படி தேடக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. எப்படி அவர் இன்னைக்கு
பாவத்துல இருந்து நம்மளை மீட்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்றது நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம தாழ்மையோட எப்படி இருதயம் இருக்குன்றதுக்கு அழகா வசனத்தை இத்தனை வருஷங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் brothers and sisters. இன்னைக்கு அவர் தாழ்மையா இருக்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட உள்ளத்தை அந்த தாழ்மை இருக்குதா அப்படின்றதுதான். அப்படி தாழ்மை இல்லைன்னா அந்த தாழ்மையை நம்ம கொண்டு வர ரெடியா இருக்கலாம் brothers and sisters கர்த்தருக்கு முன்பாக. சரி, இப்ப இவ்வளவு இத்தனை இருதயமா இயேசப்பாவோட இருதயம் இத்தனை விஷயமா பார்த்தோம்ல. அடுத்தது இன்னொரு ஒரு வகை இருக்கு. அதுல என்ன அப்படின்னா பிதாவுக்கு கீழ்ப்படையக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அவருக்கு. The heart that obeys the father. சரி, யோவான் 6ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை வாசிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென். அப்ப இங்க மனுஷனாக அவர் ஒரு உதாரணத்தை செட் பண்ணும் பொழுது அவர் கீழ்ப்பட்டவராக தேவாதி தேவனுக்கு கீழ்ப்பட்டவராக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல அவர் தன்னை தாழ்த்தி நிற்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு, அவருடைய காரியத்துல தான் மனுஷனாக இந்த மனிதருக்கு முன்பாக சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்கணுன்ற அந்த எழுதப்பட்ட காரியத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து நின்னதை பார்க்கிறோம். இது அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கீழ்ப்படியும் விதமாக உள்ள இருதயத்தை காட்டுது. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர் நம்ம வச்சிருக்க வசனத்துக்கு முன்பாக நம்ம அப்படி கீழ்ப்படுகிறோமா நம்ம யோசிப்போம். நிறைய நேரங்களில் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா நல்ல விஷயம். கீழ்ப்படியாத இடங்கள்ல நம்ம கீழ்ப்படுறதுக்கு நம்ம மாத்திக்கலாம் brothers and sisters. ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கணும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எப்படி இருக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். ஆமென். அவர் மனுஷனாக நின்று பல வேதனைகள் இருக்கு, அவருக்கு பயம் இருந்திருக்கு, அவருக்கு பல விதமான வேதனைகள் அவருக்கு அவரை வாட்டி எடுத்திருக்கு தேவனுக்கு அவரை சிலுவையில் அறையறதுக்கு முன்பாக. அதனால ஆண்டவர்கிட்ட போய் அவர் மனுஷனா இருந்தது போல நம்மள மாதிரி அவர் மனுஷனா இருந்தனால அவர் போய் ஆண்டவரே அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றது புலம்புறதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குபடி செய்யும், தயவுசெய்து எனக்கு கொண்டு போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அவர் போய் கேட்டிருக்காரு. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அப்படின்ற பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட ஜெபம் அந்த மாதிரி தான் இருக்கும் brothers and sisters. ஆண்டவரே நம்ம நிறைய விஷயங்களுக்குள்ள போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் ஓம் சுத்தத்தின்படி நடத்துங்க, என் சுத்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, ஒருவேளை என் மனசுக்கு இப்படி தோணுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சு நம்மளை தாழ்த்தக்கூடிய ஒரு இருதயமா நம்ம மாத்திக்கணும் brothers and sisters. அவர் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். சரி, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமென். ஆமென். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்ப தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷனா வந்தது போல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தது போல இன்னைக்கு நம்ம தாழ்த்த நம்ம ரெடியா இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தரோட கிருபையில நிறைய பேர் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம முன்னேறி இருந்தாலும் நம்ம எந்த நேரத்திலையும் பெருமை உள்ள கண்ணோ பெருமை உள்ள உதடோனாலேயோ பெருமை உள்ள ஒரு இருதயத்தினாலேயோ நம்ம காட்டாதபடிக்கு நம்மளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே இதுதான் நீங்க கொடுத்த கிருபை ஆண்டவரே, நீங்க கொடுத்த பிச்சை தான் அது, நான் ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நான் இருக்கேன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்கணும், நம்மளை தாழ்த்த கூட பிள்ளைகளா நம்ம இருக்கணும் அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா காட்டுறாரு. ஏன் நம்ம சொல்றோம், இந்த ஹம்பிள்னஸ் கர்த்தருக்கு முன்பாக மட்டுமா, கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த மக்களுக்கு நம்ம மாதிரியா இருக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக எல்லா விஷயங்களையும் நம்ம தாழ்மையோடு இருக்கும் பொழுது இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஆயுதப்படப்பட்டிருக்கு நம்ம ஈஸியா இருக்குன்றது ஆண்ட வசனத்தின் மூலம் காமிக்கிறார். சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். அப்ப அவரை சிலுவைக்கு அடிக்க போறதுக்கு கொண்டு போறாங்க, அவரை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க, அவரோட ட்ரெஸ் எல்லாம் இது எடுத்துக்கிறாங்க, ஏக முள் கிரீடத்தை வைக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பரிதாபமா அத்தனையும் பொறுமையா தாங்கி. அதாவது ஒரு மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மனுஷன் பயப்படுறது எப்படின்னா தன்னை அவமானப்பட்டுருவோமோ,
தன்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதையும் அவர் தாங்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சரி அதோட விட்டுச்சா கிடையாது, அவரை மனசுல உடம்புலாலும் எப்படி அடிக்கலாம்னு சொல்லி அவர் உடம்புலயே அவரை அடிச்சு அவரை வேதனைப்படுத்தி உள்ளம் வேதனைப்பட்டு வெளிப்புறமா இருக்கிற மனுஷ உடம்பும் வேதனைப்பட்டு அவர் எல்லா இடத்துலயும் அடித்து நொறுக்கப்பட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, பொறுமையோடு தம்மை தாமே தாழ்த்தினார் சிலுவைக்கு முன்பாக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் இயேசுப்பா அங்க வச்சிருக்காரு, அவர் இருதயத்தை காமிக்கிறார் இந்த இடத்துல. இன்னைக்கு அதை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் இவ்வளவு தூரம் நானே அண்ட சராசர படைச்ச தேவன் நானே என்னை தாழ்த்தி வந்து நிக்கிறேன், உனக்குலாம் என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த வசனத்தை பார்த்தா. இன்னைக்கு அதை உண்மையாக லிட்டரலா அந்த மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த இடத்துல தன்னுடைய இருதயத்தையும் இன்னைக்கு நம்மளோட இருதயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாரு. நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் மகனே, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் மகளே, உன்னுடைய இருதயம் அன்புல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, பாவத்துல எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, மன்னிக்கிறதுல எவ்வளவு தூரத்துல இருக்கு, நீ தாழ்த்தப்படுத்திருக்கு உன்னை தாழ்த்துறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு, நீ பிதாக கீழ்படுகிறதுக்கு உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் தன்னோட இருதயத்தை வச்சு நம்ம பக்கத்துல நம்ம இருதயத்தை பக்கத்துல வச்சு காமிக்கிறார் சிஸ்டர்ஸ். இது யோசிச்சு பாருங்க. இந்த கர்த்தர் கம்பேர் பண்ணி காமிக்கிறார், என்ன மாதிரி மாறு மகனே, என்ன மாதிரி மாறு மகளே, இப்படி உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, உன் இருதயத்துல பாவத்துக்கு செலுத்தாத, உன் இருதயத்தை சமாதானத்துக்கு ஏதுவாகும், உன் இருதயத்தை அன்புக்கு ஏதுவாகும், உன் இருதயத்தை மன்னிக்கிறதுக்கு ஏதுவாகும், உன் இருதயத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய விஷயத்துக்கு ஏதுவாகும் நீ மாத்துன்னு சொல்லி நீ கர்த்தர் நம்ம இருதயத்தோட நம்ம பேசுறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்ததாக முடிவு அளவும் கடைசி முடிவு பரிவந்தும் அன்பு செய்யும் கூடிய ஒரு இருதயமா அவர் இருக்கு. அவர் இருதயம் எப்படி இருக்கா, கடைசி முடிவு பரியந்தமும் அன்பு செய்யக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கு அந்த இருதயத்துக்குள்ள அப்படின்றத பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். அப்ப ஆண்டவருக்கு அழகா தெரியும் தன்னோட வாழ்க்கை சீக்கிரம் அந்த இடத்துல இந்த உலகத்துல முடிய போகுது அப்படின்றது தெரியும். அப்ப ஆண்டவர் தன் வச்சிருந்த ஒவ்வொருத்தங்க மேல இருக்க அந்த அன்பை அவர் நினைச்சு பார்க்கறத நல்லா காமிக்கிறார் அந்த அன்பை. அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அன்பானவரா இருக்கிறார், என்னைக்கும் அன்பும் இரக்கம் உள்ளவரா இருக்கார் அப்படின்றத வசனத்துக்கு மூலமா பாக்குறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அந்த அன்பான இருதயத்தை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்பு எப்படி வரும் அப்படின்னா, நம்மகிட்ட கோவப்படுத்துறவங்கள்ட்டையும் நம்ம காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்மளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க மேலேயும் நம்ம உண்மையான அந்த அன்பை காட்ட வேண்டிய விஷயத்த தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்மளுக்கு நல்லது பண்றவங்க மட்டும், நமக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறவங்க மட்டும், நம்மளை நேசிக்கிறவங்க மட்டும் அன்பு செய்யற அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கல. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அவர் காட்டின அந்த அன்பை, அன்கண்டிஷனல் லவ்வை அவர் காட்டினாரு. இன்னைக்கு அந்த அன்பை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை பார்த்து கம்பேர் பண்றாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அவருக்கு முன்பாக நம்ம அப்படி இருக்கிறோமா, அட்லீஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம கர்த்தருக்கு முன்பாக சத்துருக்களாக பாவிகளாக எதிரியாக இருக்கும் பொழுதே நமக்காக அவர் தேடி வந்து, ஐயோ என் மகன் என் மகள் இப்படி தெரியாம இருக்காங்க, எதையோ சிலையும் கட்டையும் கம்பையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்க பாவத்துக்காக நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்காக நான் போய் நான் சிலுவையில அறியேன்னு சொல்லி கர்த்தர் இரக்கத்தோடும் அன்போடும் வந்து நம்மளை நேசிச்சார் அப்படின்றத வசனத்தை பார்க்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஏங்க கிறிஸ்து வந்து மறிக்கிறது பற்றி தேவன் நம்மை வச்ச அன்பை குறித்து விளங்க பண்ணினார். தேவன் ஆவியா இருக்கவர் மனுஷ ரூபத்துல வந்து மனுஷனுக்காக தான் ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தன் இருதயத்தை சந்தோஷப்பட்டார் அப்படின்றத அழகா அந்த இடத்துல பார்க்கிறோம். சரி, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். அப்ப இனி எப்படி நம்ம கிறிஸ்துக்குள் மறிச்சோம், நமக்காக அவரை பார்த்துக்க அவர் மறிச்சாரு. இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம மறிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை.
பாவம் இல்லாத ஒரு மனுஷனை மாற்றி கொடுத்திருக்காரு. நம்ம பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அவனை மன்னிக்க ரெடியா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அவர் அந்த அன்புள்ள இருதயத்தை காட்டி காமிக்கிறார். நான் உன்னை மன்னிச்சுட்டேன் மகனே, நீ ஏன் இன்னும் மன்னிக்காம இருக்க, நீ ஏன் மனம் திரும்பாம இருக்கிற அப்படின்னு கேட்க அவர் ரெடியா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அந்த வசனத்தின் மூலமாக அழகா சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரை பற்றி விசுவாசத்தினை பிழைத்திருக்கேன்னு சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் நமக்காக மரித்தார், நமக்காக உரித்தார். இன்னைக்கு நமக்காக திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய். ஆமென். ஆமென். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். எந்த கண்டிஷனுமே போடல ஆண்டவர். இன்னுமே நம்மளை கத்தி காட்டி மிரட்டி, நீ என்கிட்ட மனம் திரும்பி உட்கார்ல உனக்கு கொன்றுன்னு சொல்லி மிரட்டல அவரு. மனம் திரும்பினா உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குப்பா, மனம் திரும்பினா இந்த பாவத்தின் நீதி என்னவோ அதுதான் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் ஆண்டவர் வசனத்தின் மூலம் காமிக்கிறார். இன்னைக்கு அவர் நமக்காக மறுத்து அந்த அன்பை காட்டிட்டார். சிஸ்டர்ஸ், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். எப்படி நீங்க சகோதரருக்காக ஜீவனை கொடுப்பீங்க? நம்மளால எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும் பொழுது அவங்களோட ஜீவன் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்காக மரித்தார், அவங்களுக்காக உயிர்த்தார், அவங்களுக்காக திரும்பி வரப்போறான்ற அந்த நற்செய்தி சொல்லும் பொழுது அவங்களுடைய ஜீவன் உயிர்ப்பிற்கும்ன்றத அழகா வசனத்தின் மூலமா ஆண்டவர் காமிக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி இருதயம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவரோட இருதயம் ரொம்ப கடினமாகவும் ரொம்ப இறுக்கமான ஒரு இருதயம் கிடையாது. அவர் இருதயம் என்ன பண்ணுது? பாவத்துக்காக மனதுருகி வருத்தப்படக்கூடிய இருதயமா இருக்கு. அவர் அன்புக்காக அவர் என்னைக்குமே அவர் இரக்கத்தோட இறக்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்காக விரைந்து ஓடக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. யாராவது தன்னை விட்டு துளைந்து போயிட்டாங்களோ, தன்னோட விஷயத்துல இருந்து விலகி போயிட்டாங்களோ, என் மகனை காணமே, என் மகளை காணமே அப்படின்னு தேடி கூடி அவங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. எந்த நேரத்திலையும் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுத்து நமக்காக உதவக்கூடிய ஒரு தாழ்மை உள்ள இருதயமா இருக்கு. தந்தை கர்த்தருக்காக தேவனுக்கு முன்பாக அவர் தகப்பனுக்காக ஒபே பண்ணக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல அன்பை கொட்டி நம்மளை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்குதா? வசனம் சொல்லுது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடமும் இருக்க கடவுது அப்படின்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தை அவருக்குள்ள இருந்துச்சு? தன்னை தாழ்த்தி இரக்கம் காட்டி வெறுக்கிறவங்களை நேசிச்சு மன்னிச்சு கீழ்ப்படிஞ்சு எல்லா விதத்திலும் அன்பை கொட்டக்கூடிய ஒரு இருதயம் இன்னைக்கு அவருடைய இருதயமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்பேற்பட்ட இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளாம அவர் எப்படி நினைப்பாரு, அவரோட சித்தம் என்னன்னு நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்ப இப்படிப்பட்ட இருதயம் கர்த்தருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த இருதயத்துக்கு விரோதமாக நம்ம இருதயம் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல மாறுபாடான ஒரு விஷயத்துல நம்ம இருதயம் இருந்துச்சுன்னா இது எப்படி ஒத்து போகும்? அதனாலதான் மனுஷன் ஒண்ணு நினைக்கிறோம், கர்த்தர் ஒண்ணு நினைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் போடுறோம், அவர் ஒரு பிளான் போடுறாரு. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அவரோட சித்தம் கம்ப்ளீட்டா வேற விஷயமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்றதுக்காக இன்னைக்கு ஆவியான இத்தனை விஷயங்கள் நம்மளோட பேசுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் இருதயம் நேச்சுரலாவே அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாகவும் பியூராவும் உள்ளக்கூடிய ஒரு இருதயமா, இறக்கம் கொள்ள ஒரு இருதயமா தேவனுடைய இருதயம் இருக்குதான். ஆனா மனுஷனோட இருதயம் எப்படி நேச்சுரலாவே இருக்கும் தெரியுமா? என்னைக்குமே ஈவில் கெட்ட விஷயத்த செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும், அடுத்தவங்களை என்ன பண்ணலாம், இன்னைக்குமே நல்லா இருக்கானே நம்ம எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லி பொறாம பண்ணக்கூடிய ஒரு இருதயமா இருக்குமா? அதே மாதிரி நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இந்த பாவத்தை பண்றது, இது எப்படி பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அவருடைய சித்தம் எப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை எப்படி முடிக்கிறது, எப்படி அன்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி காக்கக்கூடிய இருதயமா இருக்கு. இப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட இருதயம் நம்ம இருதயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்மளோட நிலைமை எங்க இருக்கும் அப்படின்னு. மனுஷனோட இருதயம்
பாவத்தை குறித்து பாவத்துக்கு விரைந்து ஓடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா தேவனுடைய இருதயம் அதை எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமான ஒரு இருதயமா இருந்து மனுஷனை காக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு இருதயமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவருக்கு நம்ம நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள தேவனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் வல்லவர், நல்லவர் ஐயா. தேவரே, உங்களுடைய இருதயத்தை அழகா எங்களுக்கு காட்டினீங்க வசனத்தின் மூலமாக. எந்த விதத்திலும் எங்க இருதயம் உங்களோட ஒட்டாத அளவுக்கு எங்களுக்கு இருக்காண்டவை எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செய்து இந்த இருதயத்தை புதுப்பித்து கொடுங்க அப்பா. உங்களுடைய அன்பினாலையும் தேவரே எங்க இருதயத்தை மாற்றுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உமக்கு முன்பாக நாங்க வந்து நிக்க கருதி கொடுங்க ஆண்டவரே. ஜாயின் பண்ணிருக்க அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தேவரே, அவங்க இருதயத்தை அறிந்து ஆராயக்கூடிய தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. உற்று நோக்கக்கூடிய தேவனா இருக்கீங்க அப்பா. அவங்க இருதயத்துல இருக்க ஒவ்வொரு கஷ்டங்களா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்பா நீங்க அவங்களை பார்த்து அவங்களுக்கு தேவையில்லை நீங்க சந்திப்பதற்காக சிந்திக்க மாட்டாரு. எந்த வாதையும் தேவரை வீட்டில் நுழையாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அவங்களோட கூட இருங்க, பலப்படுத்துங்க. ஜபத்தினாலே அவங்க உறுதியோட, விசுவாசத்துல உறுதியோட இருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord, brothers and sisters.